ஹே காய்ஸ், இங்கே பாருங்க, சண்டே ஸ்பெஷல் மீன் குழம்பு சாப்பிட்றேன். மீன் குழம்பு மட்டுமா திங்கிற? அப்புறம் என்னென்ன சாப்பிட்றேன்னு சொல்லு. அங்கே ஒரு மூஞ்சே தெரியல. வாய்ஸ் கேட்குதுல? குத்துக்களை தூக்கி அவன்கிட்ட ஒப்புமா. எப்போடா என்னமோ தெரியல மக்களே. எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க என் குத்துக்களை வச்சு போகிற வீடியோ. கேமராமேனே தேவையில்ல பாருங்க. நான் சம்பளம் கொடுத்து கேமராமேன் வச்சுருவேன். நானே ஒரு கஞ்ச பிஸ்னாரி. பாருங்க வாங்க இல்லாம இங்கே பாருங்க மீனை பாருங்க. வாவ், மக்களே இன்னைக்கு எங்கள் வீட்டில் மீன் வறுவல், மீன் குழம்புல உள்ளது, ரத்த பொரியல், மட்டன் சுக்கா. பல்லு தாங்க மெல்ல முடியல, பல்லு தான் மெல்ல முடியல. சைடில் வை, சைடில் வச்சு தின்னு. சைடுல மெல்ல முடியல கறி மட்டனு. ஏன் பல்லு சரியில்லையா? மெல்ல முடியலையா? சவு சவுன்னு இருக்குடா. இடிக்கிங்கல்ல வச்சு இடி. அப்புறம் மட்டன் உனக்கு சவுச்சம் இல்லாமனா எப்படி இருக்கும்? ஐயோ மட்டனே சாப்பிடக்கூடாது மக்களே. சிக்கனே உன்னால் திங்க முடியாது. சிக்கன் சாப்பிடுவேன். ஒரு எலும்பை வீடியோவில் போட்டு கழிச்சு காட்டு. வீடியோவில் ஒரு எலும்பை போட்டு கழிச்சு காட்டு. இங்கே முடியாது. பல்லு இப்போ தானே கம்பி போட்டு கிளிப்பு கழட்டியிருக்கா. அது போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அது ஒரிஜினல் பல்லு இருந்தால் தானே டூப்ளேட் பல்லு புரிஞ்சுட்டு கட்டினது எப்படி கிடைக்க முடியும்? ஏன் ரத்த பொரியல் இவ்வளோ பெருசாக இருக்குது? இப்படி இருக்கக்கூடாது. அந்த தூவிடும்ல புட்டு செய்ய மாதிரி அப்படி இருக்கணும். தெரியும் கட்டியில் ரொம்ப இடிக்கிடுச்சு. எனக்கு சோறுதால நான் பிம்பல. உருளைக்கிழங்கு வேணும். இப்படி சாப்பிட்டு பழகு. உருளைக்கிழங்கு நல்லா சாப்பிடக்கூடாது, குண்டாயிடுமா? ரொம்ப குண்டாயிடும், மாவு வைட்டாது. ஐயோ வாழைக்காவும் அவங்க வீட்டில் காய்ச்சிட்டு ஆத்தாள் மகன் வாழைக்காவையே தின்னுட்டாங்க. ஒரு தாள் வேஸ்டாக போயிடுச்சு. கொண்டு போய் வித்துற வேண்டியதானே, கடையில் கொடுத்துற வேண்டியதானே. அது இன்னமும் எனக்கு மனசு வர மாட்டேங்குது வீட்டில் உள்ளதை விற்க. அப்புறம் இஞ்சி மட்டும் போட்டு விற்கிறீங்க. அது வந்து சும்மா கிடக்கிற இடத்துல போட்டு விற்கிறோம். இத்தனோன்னு சாதா ரசம் மட்டும் ரசம் 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 நல்லா இருக்கும். கமாண்ட கேட்பாங்க யாரு? என்னடா சோறு வடிக்க தான் வைக்க, நிறையா வடிக்க முடியா? போதும் ரசம் சூடாக வந்துடலாம்.